கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த முதல் பாசம். அதுவே தாயின் நேசம் என்பதை அருமையாக அழகாக வெளிப்படுத்திய அன்னையருக்கும் குழந்தைக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நடக்கும் பருவத்தே கைப்பிடித்து நடக்க நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான். கை நீட்டி நாம் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள் என கொடுக்கும் வள்ளல். குழந்தைகள் கனவை நனவாக்க தம் கனவை தொலைப்பவர்கள். குழந்தைகளை மகிழ்விக்க தம் வியர்வை தினம் சிந்தி உழைப்பவர்கள் அப்பா. மூன்றெழுத்து மந்திரம் குடும்பத்தின் எந்திரம். சிலருக்கு புரியாத சூத்திரம், நொடி பொழுதும் நிற்காத பம்பரம். படைத்தவனே வியந்து பார்ப்பான் ஒருதரம். எல்லையில்லா அன்பிற்கு இல்லை வரையறை. வரையறுத்து சொல்ல முடியாத அன்பை குழந்தைகளோடு வெளிப்படுத்த வருகிறார்கள் தந்தையர்கள். அப்பா, இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் எழுதியிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா எவ்வளவு ஈஸியா மறந்திருப்போம். அப்பா, இது வெறும் வார்த்தை இல்ல, வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உறவு. தினம் தினம் நிறைய கஷ்டங்களை கடந்து தனக்குள்ள இருக்கிற எந்த வலியையும் வெளியில காட்டத ஒரே உயிர் தான் அப்பா. தன்னோட வாழ்நாள் முழுக்க நமக்காகவே கஷ்டப்பட்டு போராடி கடைசியில எல்லாத்தையும் நமக்கே விட்டு கொடுத்துட்டு நம்மளை விட்டு ஒரு நாள்
அவர் கைய பிடிங்க, அவரை சப்போர்ட் பண்ணுங்க. நமக்காக அவர் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. நாளைக்குன்னு ஒண்ணு இருக்குமான்னு நிச்சயமா சொல்ல முடியாது. நம்மளை இடுப்புல தூக்கி வச்சு அவங்க பார்த்த இந்த உலகத்தை நம்மளும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம அம்மா. ஆனா நம்மளை தோள் மேல தூக்கி வச்சு அவர் பார்க்காத இந்த உலகத்தை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறவர் தான் நம்ம அப்பா. வாழ்க்கை எனும் ஆற்றில் நம்மை தாங்கி பிடிக்கும் பரிசல்தான் தாய். பரிசலோடு நம்மை கரை சேர்க்கும் துடுப்புதான் தந்தை. அனைத்து ஆணின் வாழ்விலும் சுயநலமற்ற பெண் அன்னை. அனைத்து பெண்ணின் வாழ்விலும் சுயநலமற்ற ஆண் தந்தை. அழகிய உறவாய், அதிசய உறவாய், உயர்ந்த கோபுரமாய், அஸ்திவார கல்லாய் நிற்பவர்கள் பெற்றோர்கள். மிக அற்புதமாய் உள்ள உணர்வுகளை உன்னதமாய் வெளிப்படுத்தி நடனமாடி எங்களை மகிழ்வித்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி.